வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு தாங்க. பருப்பு, தக்காளி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு பூண்டு தட்டி போட்டு விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு சின்ன வெங்காயம் ஒரு 5-6, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டி கடைஞ்சிடணும். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுட சுட அப்படியே ரசம் பாருங்கள். அந்த தண்ணியில் இந்த பருப்புலேயே வடித்த தண்ணி அதில் பாருங்கள், அப்படியே புளி கொஞ்சம் போட்டுருணும். தான் இது மாதிரி ஒரு 2 கொட்டை புளி போட்டு அப்படியே தாளிச்சிடணும். சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய், பெருங்காயத்தூள். ஏற்கனவே பூண்டு தட்டி போட்டோம், போட தேவையில்லை. இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்புலேயே இருத்த தண்ணின்னு சொல்லுவாங்க. நல்லா வரமிளகாய் போட்டு தாளிச்சிடணும். அந்த புளி பாருங்கள், அப்படியே அதிலே ஊறிக்கும். சாப்பிடும்போது இப்படி கலந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது தயிர் தாளிக்கலாம், அல்லது அப்படியே தண்ணி கலந்து மோர் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பசுமாட்டு தயிர், எங்கள் மாட்டு தயிர். ஆடையை மேலால் எடுத்துட்டு தாளிச்சிக்கலாம், அல்லது அப்படியே மோர் பண்ணி மிக்சியில் போட்டு அப்படியே கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதான் உறவுகளே. பருப்பு சாம்பார் இல்லை, இது பருப்பு, வெறும் பருப்பு கடைசல். புளி கரைச்சலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே அதிலே போட்டுருங்க. இருஸ் தண்ணின்னு சொல்லுவாங்க. பருப்பு, ரசம், தயிர், அவங்க மேலே ஆடை எடுத்துட்டு தயிர், மாங்காய் ஊறுகாய், பால். இந்த டீ வைக்க போகிறேன். அவ்வளோதான் உறவுகளே எங்கள் வீட்டு சமையல். தக்காளியும் உருளைக்கிழங்கும் வண்டியில் விற்றுக்கு போனாங்க, வாங்கினேன். உருளைக்கிழங்கு 25 ரூபா 1 கிலோ, தக்காளி 2 கிலோ 25. சாப்பாடு, சுட சுட சாப்பாடு. பருப்பு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். விருப்பப்படுறவங்க ஊற்றிக்கலாம். ஓகே, பை உறவுகளே, நன்றி.